ஸோ இதுதான் வந்து அதுக்கான லாஜிக் எழுத போகிறோம். இப்போ இங்கே சப்சீக்வன்ஸுங்கிற மெத்தட் தான் வந்து ரெண்டு பேராமீட்டர் எடுத்துக்குது. ஒன்று வந்து அந்த ஆக்சுவல் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் வந்து அந்த எந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம செக் பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கோடது. ஸோ எஸ்ங்கிறது எனக்கு ஏபிசி அப்படின்னா டீங்கிறது இப்படி வருது அப்படின்னா எஸ் வந்து எனக்கு டீயோட சப்சீக்வன்ஸா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எஸ்ஸோட லென்த்தும் டீயோட லென்த்தும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால நான் இன்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் எஸ் இல்லை ஏதாவது ஒரு எஸ் லென்த்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இன்ட் எஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் லென்த். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ட் டி லென்த் ஈக்குவல் டு டி டாட் லென்த். ஓகேவா? ஸோ நான் இப்போ ரெண்டு பாயிண்டர் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக? ஸோ அது வந்து ரெண்டு பாயிண்டர் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டர். அதுக்கப்புறம் எனக்கு டீயை வந்து ஃபுல்லாகவே ட்ராவல்ஸ் பண்ணும், நம்ம வந்து எஸ்ஸையும் ட்ராவல்ஸ் பண்ணுவோம், ரெண்டுமே ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஃபார் லூப் எழுதுறேன், டீக்காக எழுதுறேன். ஃபார் இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தேன் டி டாட் லென்த் இல்லையா? டி டாட் லென்த் வந்து என்ன? டி லென்த். ஏன்னா எனக்கு டீயோட லென்த் ஃபுல்லுமே எனக்கு வந்து ட்ராவல்ஸ் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ ஜே லெஸ் தென் டி டாட் டி லென்த் ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ இது பண்ணால் என்ன ஆகும் எனக்கு? இது எதுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த டீயோட ட்ராவல்ஸலுக்காக நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம எந்த ரெண்டு கேரக்டரை கம்பேர் பண்ணுவோம்? எஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டரையும் டீல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டரையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்போ நான் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். இஃப் எஸ் டாட் கேரட் ஆஃப் எஸ்ங்கிறது ஐயோட பாயிண்டர் தானே? ஸோ அதனால எஸ் டாட் கேரட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு டி டாட் கேரட் ஆஃப் ஜே. ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரெண்டுமே இது இப்போ ஏவும் இந்த ஏவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்மளோட பாயிண்டர் வந்து ரெண்டுமே மூவ் பண்ணோம் கரெக்டாக? ஸோ அப்போ வந்து இங்கே ஜே ப்ளஸ் ப்ளஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணுறோம். ஸோ அது மூவ் ஆகிடும். பட் ஆனால் எனக்கு எது மூவ் பண்ணணும் இப்போ? நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ எனக்கு ஐயவும் மூவ் பண்ணும். ஸோ அதனால இங்கே என்ன கொடுக்கணும்னா ப்ளஸ் ப்ளஸ் ஐ. ப்ளஸ் ப்ளஸ் ஐ கொடுத்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்ததுன்னா எனக்கு ப்ளஸ் ப்ளஸ் ஐ பண்ணணும். இப்போ சப்போஸ் எனக்கு நெக்ஸ்ட் பி வருது இல்லையா? இங்கே பி இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது. இப்போ இங்கே ஈக்குவலாக இல்லை, அப்போ ஐ மூவ் பண்ணணுமா? இந்த இடத்துல மூவ் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு இன்னும் வந்து எனக்கு ஈக்குவலாகவே இல்லைங்கும் போது எனக்கு ஐ மூவ் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஈக்குவலாக இருந்தால் மட்டும் நம்ம ஐயை மூவ் பண்ணுறோம், இல்லாட்டா மூவ் பண்ண மாட்டோம்.